சோதிக்காதீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எரியற அங்க செவரலா இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தமா பத்தி இருக்க? இப்போ வந்து நம்ம கேண்டி சிக்கன் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். இல்லை நம்ம கீமா கூட வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து இது வந்து நான் பேஸ்ட்டாக வந்து அரைச்ச சிக்கன். இதில் வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு 5 minutes வந்து ரெஸ்ட் ஆகணும். எரியற அங்க செவரலா இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தமா பத்தி இருக்க? இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் ட்ரையா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிரெட் வந்து சர்க்கிளா வந்து கட் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிட்டு, நம்ம போட்ட வாட்டர் வந்து சிக்கன் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணோடனே இது வந்து சிக்கன் வந்து எடுத்து நான் வந்து இது வந்து ஒரு பீஸ் பிரெட்ல வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் இதுக்குள்ள ஒரே ஒரு பீஸ் இது ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு தனியாக வச்சிடுவேன். இதே மாதிரி நம்ம எத்தனை பீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பீசஸ் வந்து இதில் வந்து டங்க் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பேன்கோல இது பண்ணது வந்து இதில் போட்டுடலாம் ஹாட் வாட்டர் ஆயிலில். இப்போ வந்து இதே மாதிரி எல்லாமே கோட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கடைசி பீஸ் கேண்டி சிக்கன் வந்து எடுத்துட்டு நம்மளோட கேண்டி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேண்டி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம்.